மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணக்கங்க. அம்மாவனுடைய தீவிர விசுவாசி அப்படின்னு எல்லாராலும் அறியப்பட்ட ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இன்றைக்கி காலையில் போய் இணைஞ்சிட்டாரு. மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாரு. தீவிர விசுவாசின்னு எல்லாராலும் அறியப்பட்ட அப்படி தானே. ஆனால் அவர் தான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார். 2021 தேர்தல் போது இவர் இந்த தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் தனியாக விளம்பரம் கொடுத்தாரு. இவர் என்னென்ன சாதனை பண்ணார், இவர் எப்படி அம்மாவுக்கு விசுவாசிங்கிறதுல இவரே சுயத்தம்பட்டம் அடித்து விளம்பரம் கொடுத்தாரு. அதிமுகவில் இருக்கிறவங்க இவர் அம்மாவுடைய உண்மையான விசுவாசியாக இல்லையாங்கிறதுலாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இவர் எப்போவுமே ஆரம்ப காலத்தில் நானும் பார்க்குறேன், கருணாநிதி மாதிரியே ஒரு அரசியல் பண்ணுவார். கருணாநிதி கூட சொல்லுவார், நாம் என்ன தான் பண்ணியிருந்தா யாரும் நம்மளை பாராட்ட மாட்டான், நம்மளை நாமளே தான் பாராட்டிக்கணும், நாமளே தான் வெளியே நாம் நல்லவன் 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 சொன்னால் ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி அது உண்மையாயிடுங்கிற நிலைமையில் ஆயிடும்னு ஒரு பாலிசி வச்சுருந்தார். அந்த பாலிசியை ரொம்ப வருஷமாக பின்பற்றார் போல் இருக்கு. ஏன்னா முதல்ல கூட நான் நம்பலை. எப்போ நம்பினேன்னா, இவர் அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளர், சட்டசபையில் எதிர்கட்சி துணைத் தலைவர். அங்கே என்ன பேசுகிறாருன்னா, அந்த காலத்துலேயே எங்கள் அப்பா கருணாநிதியினுடைய பராசக்தி மனோகரா வசனம் அடங்கிய புத்தகங்கள்லாம் கள்ளிப்பட்டியில் வச்சு எடுத்து நைட்டில் படித்து பார்ப்பார். நாங்களும் எப்படி அம்மாவுடைய உண்மையான விசுவாசி, எம்ஜிஆரால் கட்சிக்கு வந்தவர். ஆனால் இவர் கருணாநிதியினுடைய அவங்க அப்பா கள்ளிப்பட்டியில் வச்சு படித்த வசனங்களை எல்லாம் நாங்களும் படிப்போம்னு சொன்னதுலேருந்தே இவர் விசுவாசியும் இல்லை, இவருக்கு சுக சுவாசமும் இல்லை. அவர் ஒரு சந்தர்ப்பவாதிங்கிறத இன்னைக்கு நிரூபிச்சிருக்காரு. ஆனால் இவர் நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பவாதி, அவர் பதவிக்காக எதுவும் பண்ணுவாருங்கிறத இன்றைக்கி இருக்கிற அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் உணர்ந்ததால தான் இந்த நிமிஷம் வரைக்கும் அவருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கல. 1973 கட்சியில் இருந்தார். கிட்டத்தட்ட 3 முறை முதலமைச்சராக இருக்கார், துணை முதல்வராகவும் இருந்திருக்காரு, அதிமுகவினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு. அவர் சொல்கிறாரு, என்னோட அரசியல் என்ன ஆகிறது, என்ன நான் எங்கே போய் சேர்றது அப்படின்லாம் கூட 2 நாளைக்கு முன்னாடி அவர் ஊரில் ப்ரெஸ் மீட்டில் கேட்டிருந்தார். கடைசி வரைக்கும் அதிமுகவில் எப்படியாவது சேர்ந்துடணும் அப்படிங்கிற முயற்சியில் இருந்தார். எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த ஒரு விடாப்பிடியான முடிவின் காரணமாக தான் அவர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான பார்க்கப்படும். இல்லை, நீங்கள் இப்போது 1973 அவர் கட்சியில் இருக்காருன்னு சொன்னீங்க, நீங்கள் சொன்னீங்க. நான் 73 திண்டுக்கல் பை எலெக்ஷன் போதே எம்ஜிஆர் கூட டூர் போனேன். பெரியகுளம், வத்தலகுண்டு, அது எந்த ஏரியாலையும் இப்படி ஒரு ஆளை கண்ணிலே பார்த்ததில்லை. இவர் எப்போ வெளியே தெரிய வராருன்னா, 92 நான் ஒரு நிகழ்ச்சிக்கு பெரியகுளம் போயிருந்தேன். அப்போ தான் இவரை கண்ணிலே பார்க்குறேன். அதுக்கு நடுவுலையோ முன்னாடியோ பின்னாடி எப்பவும் பார்த்ததில்லை. பட் அவர் நான் பல பேர் இப்போ சொல்கிறாங்க, எம்ஜிஆருக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு யோசனையை நான் தான் சொன்னேன்னு சொல்கிற ஆட்கள்லாம் நாட்டில் நிறைய பேர் இருக்கான். ஆகையால் அந்த கணக்கில் வச்சுக்கலாம். தலைவர் இறந்த பிறகு இவர் இவர் கடையிலிருந்து டீ கடையிலேருந்து வெளியே ஜானகி அம்மா கூட போய் இணைஞ்சாருன்னு நினைக்கிறேன். அவங்க அதிமுக ஒரு பிரிவாக நடத்தின போது, அப்போ அவங்க அணியில் போடியில் ஜெயலலிதா அம்மா நின்னபோது அவங்கள எதிர்த்து வெண்ணிராடை நிர்மலா நிறுத்தினாங்க. அந்த வெண்ணிராடை நிர்மலாவுக்கு இவர் ஏஜெண்ட்டாக இருந்தார். அப்படி வந்திருக்கலாமே தவிர 73 இருந்தேன் 72 இருந்தேன் இவருக்கு, அதாவது KKSRலாம் தலைவர் கூட கட்சியில் சேர்ந்து 77 எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சவர் சாத்தூரில். ஆகையால் சொல்கிறது 1000 சொல்லிக்கலாம். அவர் போய் அடைக்கலமாக இருக்கார். வாழ்வோ சாவோ இனிமேல் அங்கே தான் இருக்கணும். அவர் இல்லை, அவர் இனிமேல் கிளைம் பண்ண முடியாது. அவர் கேஸ் போட்டு வச்சுருக்காரு அதுன்னு சொல்கிறீங்களே, இனிமேல் அந்த கேஸுக்கு வேலையே இல்லை. இனிமேல் அதிமுகவில் அவருக்கு இடம் கிளைம் பண்ண முடியாது. ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறம் இந்த அதிமுக அழிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் முன்னிருப்பாங்கன்னு முன்கூட்டியே உணர்ந்ததால தான் எடப்பாடியார் இவங்களெல்லாம் வெளியே அனுப்பிச்சார். சரிங்கிறது இப்போ ப்ரூவ் ஆகுது. இவர் கூட போன வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன் எல்லாரும் எங்கே போய் சேர்ந்தாங்களோ அது மாதிரி இவரும் போய் சேர்ந்துருக்காரு. இதில் என்ன பெரிய விஷயம்னா,
அனாதை ஆசிரமம் ஆகிப்போச்சு திமுகங்கிற வருத்தம் எனக்கு இப்போ வந்துருச்சு. என்ன சார் இப்படி சொல்றீங்க? ஆமாம், அனாதைகளுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வரிசையாக. அவங்க நிலைமை அது மாதிரி ஆகிப்போச்சு. அவங்களுக்கு இப்போ எப்படின்னா இது சாதுரியமான நடவடிக்கை, திமுக எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை, மு.க. ஸ்டாலினுடைய பக்கா பிளான் அப்படின்லாம் வந்து பேசப்படும்ல இது. கண்டிப்பா. ஏன்னா மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், ஆமாம், ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாருமே ஆல்ரெடி அங்க போனாங்க. ஆமாம், இப்போ ஓபிஎஸ்ஸே அங்க போயிட்டாரு. ஆமாம். இது தென் மாவட்டங்கள்ல ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான பார்வையில இருக்குல்ல. தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அண்ணா ஆரம்பிச்ச ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவுக்கு பின்னால் அந்த கட்சிக்கு தலைவராகவும் முதலமைச்சராகவும் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர் கருணாநிதி. அந்த கருணாநிதி எம்ஜிஆரை வெளியே அனுப்பிச்சு அந்த கட்சியை அவருடைய குடும்ப கட்சியாக மாற்றினார். இன்னைக்கு நீங்கள் அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா அண்ணா ஆரம்பித்த போது இருந்த யாரும் இல்லை, அவர்களுடைய கூட இருந்தவர்களுடைய வாரிசுகளும் கிடையாது. இன்னைக்கு கருணாநிதியுடைய வாரிசுகள், அந்த வாரிசுக்காக ஸ்டாலினுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சில கட்சிக்காரர்களை தவிர அந்த கட்சியை வந்து நடத்துறதே அதிமுக ஆட்கள் தான். நல்ல விஷயம்ல. நல்ல விஷயமா, எனக்கு சந்தோஷமான விஷயம் இதை என்னன்னா வந்து தமிழ்நாட்டுல அதிமுக யூட்டிலைஸ் பண்ணா இருங்க தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இருந்துட்டே இல்ல. இருக்காங்க. சங்கர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேள்வி கேளுங்க. அதிமுகன்னு ஒரு கட்சியை எம்ஜிஆர் 72ல ஆரம்பிச்சாரு. 21க்குள்ள என்ன ஆகி போச்சுன்னா எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு ஜெயலலிதா கட்சியை காப்பாத்தினாங்க. ஜெயலலிதா வந்து நல்லா இருக்கும்போதே 2006 2011 அதிமுக எதிர்கட்சி. 2010 இதே மாதிரி சேகர் பாபு, முத்துசாமி, அந்த பக்கம் விருதுநகர் மாவட்டத்திலேருந்து ஒரு 2 எம்எல்ஏ எல்லாரையும் கருணாநிதி கூப்பிட்டாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு போனார். சாதுரியம் இல்லை, தோல்வி வரும்னு அவருக்கு தெரியும். கலர் டிவி எல்லாம் கொடுத்தாரு. 2 ரூபா ரேஷன் அரிசியை 1 ரூபாய்க்கினார். ஆனாலும் தோப்பம் ஆட்சிக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்சு ஆட்களை இழுத்தார். புள்ள பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனார். என்னாச்சு 2011? 23 சீட்டு வரல, எதிர்கட்சி அந்தஸ்து கூட வரல. இப்போ அதே கருணாநிதியுடைய சாதுரியத்தை அவருடைய பையன் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. ஸ்டாலின் காட்டுறாரு. இங்கேருந்து எல்லாம் போனாங்க. அன்னைக்கு 2010 போன முத்துசாமி சேகர்பாபு கூட தோத்தாங்க. அதுக்கப்புறம் 10 வருஷம் வந்து வனவாசம் இருந்து 2021 நான் எதுக்கு சொல்ல வரேன், இன்றைக்கி இவங்கெல்லாம் போயிருக்காங்கல்ல, இது ஒரு நல்ல அறிகுறி. திமுக திரும்ப ஆட்சிக்கு வரப்போகிறது இந்த எலெக்ஷன்லங்கிறது. அவர் தோல்வி பயத்தில் யார் கிடைச்சாலும் இங்கே தேமுதிகவையும் சேர்த்துக்கிறாரு, ஒன்றும் இல்லாத ஒத்த பணமரம் பன்னீர்செல்வத்தையும் சேர்த்துக்கிறாரு, எல்லாரையும் சேர்த்துக்கிறாரு. ஜெயிக்க போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு சந்தோஷம்னு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, எம்ஜிஆர் ஆரம்பித்த ஒரு அதிமுகவுக்கு இன்னொரு பிரான்ச்சு வந்து அறிவாலயத்தில் உதயமாயிடுச்சு. இப்போ அதிமுகவினுடைய பிரான்ச்சு. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் அவங்க ஒரு 10 சீட் ஜெயிச்சா கூட அந்த 10 சீட் அதிமுக 2. அதிமுக ஆட்சியில் இருக்குன்னு சொன்னால் அதிமுக 2 10 சீட்டோட எதிர்க்க இருக்கும். சந்தோஷமான விஷயம். அப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் எப்படியாவது வந்து அதிமுக இணைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பாஜக தரப்புலையும் முயற்சி பண்ணப்பட்டது. டிடிவி தினகரன், அதே மாதிரி அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து அவர் என்டிஏ கூட்டணியில் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. கடைசியாக வேற வழியே இல்லை அப்படிங்கிறதுனால தான் அந்த முடிவை எடுத்திருக்காரு. வழி இல்லை இல்லை இல்லை, நீங்கள் ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ்ட். அவர் எப்போ வந்து அதிமுக தலைமை கழகத்தை அடியாட்களோட போய் அடித்து உடச்சி நொறுக்கினாரோ அன்னைக்கே வந்து பொதுக்குழு முடிவு பண்ணிடுச்சு. நீங்கள் ஞான ஸ்நானம் பண்ணுறதுக்கு யாருக்கு பண்ணுன்னு இருக்கு. இப்போ தினகரன் வந்து அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு போயிட்டார். அந்த கட்சியில் ஒரு 2-3 தேர்தலை பார்த்துட்டாரு. அவர் இப்போ அலைன்ஸு வந்து ஏடிஎம்கே கூட வச்சுருக்கார், அது டிஃப்ரெண்ட்டு. இவர் வந்து இவருடைய ஆட்கள் வந்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்கள். அவங்க இதுவரைக்கும் வந்து நாங்கள் பண்ணது சரினோ தப்புனோ வருத்தமோ தெரிவிக்கலை. எங்களை சேர்த்துக்க எனக்கு எந்த ஒரு பதவியோ பொறுப்போ வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே இருந்தார்ல. எனக்கு சங்கர் சர்மா சொல்கிறது வந்து நிஜம்னு சொன்னால் திமுகவில் எந்த பதவியும் பொறுப்பும் இல்லாமல் அந்த கட்சிக்கு வந்து உழைக்கிட்டவர் இல்லை. அவர் திமுக அதெல்லாம் தெரியாது. ஒரு மனுஷன் அதிமுக பொறுப்பு சொல்கிறத கேளுங்க. ஒரு மனுஷனுடைய உணர்வு எப்படி இருக்குன்னா, அதிமுக நீ இருந்த கட்சி, உன்னை வெளியே அனுப்பிச்ச கட்சி, நீ பண்ண தப்புக்காக வெளியே அனுப்பிச்ச கட்சியில் எனக்கு எந்த பொறுப்பும் வேணாம், இந்த பதவியும் வேணாம், சேர்த்துக்கன்னு கெஞ்சிடல. இன்றைக்கி ஒரு இடத்துல முன்ன சேர்க்கலை, ஒரு இடத்துல போய் சேர்ந்துருக்க, அந்த இடத்துல எந்த பொறுப்பும் வேணாம், எந்த பதவியும் வேணாம், நான் இந்த கட்சிக்காக நான் உழைக்கிறேன்னு உழைக்க சொல்லுங்க பார்ப்போம். என் பையனுக்கு எதுவும் வேணாம், எனக்கு எதுவும் வேணாம், அதிமுக என்னை முதுகில் குத்திடுச்சு, அதிமுக என்னை வெளியே துரத்திடுச்சு, எனக்கு வந்து திமுக தான். இப்போ கூட பேட்டி கொடுத்தாராமா. என்ன சொல்கிறாராம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எதுவுமே சரியாக செய்யலை, இந்த 5 வருஷம் ஆட்சியில் வந்து திமுக நல்லா செஞ்சுருக்கு, நல்லா செஞ்சுது. திமுக என்னென்ன செஞ்சுதுங்கிறது மக்களுக்கு தெரியும். மக்கள் அதுக்கான விடையை வந்து இன்னொரு 2 மாதத்தில் சொல்ல போகிறாங்க.
அதுக்கு இவரும் சேர்ந்து அனுபவிக்க போறாரு. 10 ஓட்டுனாலும் அந்த ஓட்டை வந்து கன்சால்டேட் பண்ணி திமுக வந்து அதை வந்து எப்படி ஓட்டாக்கலாம் அப்படின்னு பார்க்குது. அதே மாதிரி அதிமுக இந்த விஷயத்துல தவற விடுதா அப்படிங்கிறதான பிரதான கேள்வியா இருக்கு. டிடிவி தினகரன் என்னென்னலாம் வந்து இதுக்கு முன்பாக இபிஎஸ் குறித்து பேசினார் நம்ம பார்த்தோம். கடைசியாக 2 பேரும் அண்ணன் தம்பியா பழகி இப்போ கிட்டத்தட்ட வந்து கூட்டணிக்குள்ள வந்துட்டாங்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி ஓபிஎஸ்ஸை ஏதோ ஒரு வழியில கன்சால்டேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு குறையால இது பார்க்கப்படும். இது குறையே இல்லை. ஸ்டாலின் வந்து நம்பி ஏமாறுறாருன்னு அர்த்தம். ஓபிஎஸ் உள்ளே சேர்க்கறதால ஒரு 10 ஓட்டு கூட, இப்போ அவருக்கு என்ன பயம்னா காங்கிரஸ் வெளியே போக போகுதுங்கிறது ஓரளவுக்கு உறுதியாகி போச்சு. அந்த இடத்த ஃபில்லப் பண்ணுறதுக்கு யாரையே சேர்த்துறாரு. ஓபிஎஸ்ஸை கொண்டு உள்ளே சேர்த்துருந்தாலேயோ, இதுக்கு முன்னாடி வைத்தியலிங்கத்தை சேர்த்ததாலேயோ, இல்லை வந்து அந்த மனோஜ் பாண்டியனை சேர்த்தாலே, இவங்களெல்லாம் சேர்த்தால ஒரு 10 ஓட்டுனா கூட. சார் ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ வந்து நான் பேசி முடிக்கல சார். ஐயப்பன் நான் எம்எல்ஏ பேசி முடிக்கல. 10 ஓட்டுங்கிறீங்க ஒரு சட்டமன்றத்தோட எம்எல்ஏ. ஓபிஎஸ் எம்எல்ஏ, ஐயப்பன் எம்எல்ஏ, மனோஜ் பாண்டிய எம்எல்ஏ, வைத்திலிங்க எம்எல்ஏ, இவங்கெல்லாம் அவங்க சொந்த செல்வாக்கால எம்எல்ஏ ஆனாங்களா? சுயேட்சை எம்எல்ஏ ஆனாங்களா? அதுக்கப்புறம் அண்ணாதிமுக சேர்த்தாங்களா? அண்ணாதிமுகங்கிற ஆலமரத்தினுடைய பிரான்ச் ரெட்டலைக்கு ஓட்டு வாங்கினாங்க, ஜெயிச்சாங்க. இந்த ஐயப்பனை வந்து திமுக சிம்பல் இல்லை, எந்த சிம்பல்ல வேணாலும் திரும்ப அவர் தொகுதியில் நின்று ஜெயிக்க சொல்லுங்க. இந்த வட்டம் ஜெயிப்பாரான்னு பார்த்துருவோம். போடியில் ஓபிஎஸ் ஜெயிச்சிருவாரா? உதயசூரியன் சின்னம் இருங்க சார். ஆமாங்க சார், உதயசூரியன் சின்னம் வந்து தோத்ததே இல்லையா? முத்துசாமி வந்து திமுக சேர்ந்த பிறகு இதே ஈரோட்டில் வந்து 2 தடவை தோத்தார்ல உதயசூரியன் சின்னத்தில். சேகர்பாபு உதயசூரியன் சின்னத்தில் வந்து மார்க்கே நகரில் தோக்கலையா? அங்கே போய் தோத்தவன் நிறைய பேர் இருக்கான். உரத்த நாட்டில் வைத்தியலிங்கம் உதயசூரியன் நிற்கட்டும் சார், டெபாசிட்டே கிடைக்காதுங்கிறது என் கணக்கு. நீங்கள் இன்னைக்கு வந்து ஒரு பயத்தில் வந்து எல்லாரையும் சேர்த்துறாரு, அது தப்பு இல்லை. அரசியல்வாதி, அரசியல் தலைவன் அவனுடைய இருக்கையை காப்பாற்றிக்கிறதுக்கு, அவனுடைய பொசிஷனை காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்வான், யாரை வேணாலும் சேர்த்துக்குவான். ஒரு 10 ஓட்டு அப்படின்னு இப்போ சொன்னீங்கல்ல, அந்த 10 ஓட்டு கூட போகாது. ஓபிஎஸ் உதயசூரியன் பிளஸ் திமுக அப்படிங்கிற அடிப்படையில இது கன்சால்டேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா வரும். பேசி முடிக்க விட மாட்டேங்கிறீங்களே. நீங்க வந்து திமுகவை பலப்படுத்தணும்னு நினைச்சா கேள்வி கேட்கறீங்களே தவிர திமுகவை அவர் பலப்படுத்துறாரு, அதான் சொல்றேன். பலப்படுத்தல, அதிமுகவை இபிஎஸ் பலவீனப்படுத்துறாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குல்ல. அது சந்தேகம் வந்து சர்மா மாதிரி ஆட்களுக்கு வரும். ஏன்னா இவங்க எல்லாருமே இபிஎஸ் பலவீனம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த சந்தேகம் வரும். ஆனா நான் என்ன சொல்றேன், இதுக்கு முன்னாடி ராமநாதபுரத்துல பலாப்பழத்தை வச்சுட்டு நின்ற போது கூட அவருடைய கான்செப்ட் என்னவா இருந்ததுன்னா, எப்படியாவது அண்ணாதிமுக சேர்ந்துருவேன், எப்படியா அண்ணாதிமுக சேர்ந்துருவேன்னு சொன்ன உடனே அந்த உணர்வு இருந்தவர்கள், அண்ணாதிமுக பலமாக இருக்குன்னு நினச்சவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். இன்னைக்கு இபிஎஸ் சொன்னது சரி, இந்த ஆள் கட்சிக்கு துரோகம் பண்ணவன், இவன் திமுகவனுடைய கைக்கூலியாக இருந்தவங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு எப்படி சார் அந்த 10 பேர் அவர் முன்னாடி போவான்? எப்படி சார் அவன் வந்து அவன் அண்ணாதிமுகவில் இவர் சேருவார் நினச்சா இருந்தாப்புல. இப்போ ஓப்பனாக போய் வந்து அனாதை இல்லத்தில் அடைக்கலம் ஆகிட்டாரு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து அவர் 10 பேர் அவர் பின்னாடி போவாங்க? சார் ஒன்று மட்டும் சொல்கிறேன் சார், இந்த ஓபிஎஸ்ங்கிற ஒரு ஆளுக்காக தான் அந்த மாவட்டத்திலேருந்து தங்கத்தமிழ்ச்செல்வன் வெளியே போய் திமுகவில் சேர்ந்து இப்போ எம்பியாக இருக்கார். ஒரே உரையில் 2 கத்தி இருக்காது சார். என்னதான் திமுகவினுடைய உதயசூரியன் சின்னம், திமுக உதயசூரியன் சின்னம் 5 வருஷத்தில் வந்து மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ஃபேடாக இருக்குங்கிறது வந்து எலெக்ஷனில் தெரியும். தங்கத்தமிழ் செல்வனே ஓ பன்னீர்செல்வத்தை தோக்கடிப்பாப்புல. நடக்கலன்னா ஏன்னு கேளுங்க, ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டா போல. அண்ணன் ஓபிஎஸ் இப்போ இன்னைக்கு பக்கத்திலே கூட நிற்கிறார். ஆமாம், வந்துட்டார் அப்படின்னு கூட நிற்காம முறத்துலேயே நிற்க முடியும். தலைமைக்கு கட்டுப்பட்டு திமுகவில் எம்பியாக இருக்காரு, மாவட்ட செயலாளராக இருக்காரு, தலைவர் வந்திருக்காரு. நாம் வந்து எதிர்த்து நம்மளால் நாசமான ஒரு ஆள் நம்மகிட்டே வந்து நிற்கிறான், கூட நிற்போன்னு நிற்க தான் செய்வாப்பில். நிற்காமல் எங்கே ஒன்று இவங்கெல்லாம் எங்கே இருந்தாங்க சார்? தங்கத்தமிழ்ச்செல்வன் எங்கே சார் இருந்தார்? அவரு செதில் பாலாஜிலாம் வந்து தினகரன் கூட தான் இருந்தாங்க. அங்கே இருந்தானே போனாங்க. அண்ணாதிமுகவில் இருந்தால் போனாங்க. தினகரன் கூட அமமுக இருந்துட்டு தானே சார் போனாங்க. இப்போ தங்கத்தமிழ்ச்செல்வன் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருக்காப்புல. படுபாவி, என்னையை வந்து தேனி மாவட்டத்தில் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு நினச்சியே, உன்னை மீறி நான் வந்து திமுகவில் சேர்ந்து எம்பி ஆகிட்டேன், இப்போ என் தெய்வ தேடி வரப்பார், வா வா வான்னு சந்தோஷமாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ ஓபிஎஸ்னுடைய எதிர்காலம் இப்போ என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இருண்ட காலமாக இருக்கும். உதயசூரியன்ட்டு போய் நின்று இருக்காரு. சூரிய வெளிச்சத்தில் நின்னா கூட சிலவங்க வந்து கருகருன்னு இருப்பாங்க. அது மாதிரி அவருடைய வாழ்க்கை வந்து கருகருன்னு இருண்ட காலமாக தான் போகுமே தவிர, நீங்கள் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட எவனும் சார், திமுக காரன் ஓட்டு போடலாம் இல்லைன்னு சொல்ல,
இவரை வந்து ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு வந்து அதே போடியில் வந்து தேனி பன்னீர்செல்வம்னு ஒருத்தன் கூட ஜெயிச்சிருக்கான் அதிமுகவில். அம்மா சேவலில் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் வேறு விஷயம். நீங்கள் போடி ராமதாஸ் இருக்கார் அதிமுக மேலே. ரெட்டை மீறி இவர் போன பிறகு இவர் டீ கடையில் வேலை பார்க்குறவங்க கூட ஓட்டு போட மாட்டான். இல்லை, அவருக்குள்ள அவ்வளோ வலி வேதனை அந்த உணர்வுகள்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார்ல. அதிமுகக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், சேம் டைம் அம்மா என்னவா பார்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே அவர் சொல்லியிருக்காரு, உணர்வுகளை கடத்தியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி என்னை வந்து அரசியல் ரீதியாக என்னை வந்து ஒரு புறக்கணிச்சிட்டாங்க, அதன் காரணமாக அந்த முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த முடிவு எடுத்த மட்டும்தான் சொல்கிறாரே தவிர அம்மா சிலை இருக்கிற கட்டிடத்தை போய் நான் இடித்தேன் உடைச்சேன் அது தப்புன்னு சொல்லல அவரு. உன்னை புறக்கணிக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறத சொல்லணும்ல. நீ உனக்கு வலி இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. உன் பையனை எம்பி ஆக்கினேன், அவன் ஒருத்தன் தான் ஜெயிச்சான் 2019. யாருக்கு நீ விசுவாசமாக இருக்க? உன்னுடைய தொழில் ரீதியாக இன்றைக்கி வந்து அங்கே போய் சேர்ந்துருக்க. வேற ஒன்றும் அரசியல் ரீதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ இது மாதிரி பண்ணுவேன்னு தெரிஞ்சு தான் உன்னையே வந்து உனக்கு வந்து எல்லா விதமான ஆலோசனைகளையும் சொன்ன பண்டுட்டியாருக்கு வந்து அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, அவருக்கு விருப்பம் கிடையாது. இந்த ஆள் இது மாதிரி கிருத்துருவம் பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் ஒரு வாரம் முன்னாடியே வந்து அவர் ஒரு பேரை சொல்லி எம்ஜிஆர் அதிமுகன்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடியே தெரியுமோ இவர் இப்படி தெரியாமல் எதுக்கு அவர் முன்னாடியே போகிறாரு? எப்போ வைத்திலிங்கத்தை இவர் அங்கேக்கு அனுப்பிச்சி விட்டாரோ அப்போவே அவர் உஷாராயிட்டாரு. அப்போ இவரும் முடிவு பண்ணியிருப்பாரோ யாரு? ஓபிஎஸ் நம்ம போகலாம். ஆகியால் தான் சார் பண்டுட்டி இவங்களை நட்டத்தில் விட்டு அவரு தனியாக ஒரு கட்சியாக இல்லாட்டி வந்து அதிமுக கைப்பற்றணும்னு இவங்களுடைய இது சார். அதுக்கு தான் அமமுக ஆரம்பித்தார். இப்போ அது முடியாதுன்னு அவர் வந்து அலையன்ஸுக்கு வந்துட்டார். இவங்களுக்கு அதே போராட்டம்னு சொன்னால் அவர் இப்போ எம்ஜிஆர் அதிமுகன்னு சொல்கிறார்ல, அது ஒன்றும் புது கட்சி கிடையாது. திருநாவுக்கரசர் ஏற்கனவே ஆரம்பித்து ஃபெயிலியரான பேர் தான் அது. எம்ஜிஆர் அதிமுகங்கிறது 89 91 எலெக்ஷன் நேரத்தில் திருநாவுக்கரசர் ஆரம்பித்த கட்சி. அவர் அதை கலைச்சிட்டு எங்கே பிஜேபி அது மாதிரி போன போது கட்சியை சரண்டர் பண்ணிட்டார். இன்னும் பண்டுட்டி வந்து எலெக்ஷன் கமிஷனில் அதை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரான்னு தெரியாது, ரிஜிஸ்டர் பண்ணாலும் அந்த நேம் வந்து அப்ரூவ் ஆகுமான்னு தெரியாது. ஆனால் அவர் கூட சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கலாம்ல. நாங்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறத திரும்ப அதிமுக பிடிக்கிறதுன்னு சொல்லாமல. அதெல்லாம் சொல்லாமல் நீ வாட்டுக்கு போகிறேன்னு முடிவு வந்துட்டு பண்டுட்டி வந்து பண்டுட்டிக்கு எப்போவுமே வந்து கருணாநிதி குடும்பத்தோடு அவர் ஒட்ட மாட்டார் சார். அதுக்கு பல காரணங்கள் இருக்குது சார். 76 ஜனவரி 30 வரைக்கும் கருணாநிதி கூட தான் இவர் மந்திரியாக இருந்தார். அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் வந்து சேர்ந்த பிறகு அவர் கருணாநிதி திரும்பி கூட பார்க்குறதில்ல. அவர் பார்க்க முடியாது. அவருடைய மனசாட்சி கருணாநிதி குடும்பத்தை எட்டி கூட பார்க்காது. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அது வெளியே சொல்ல முடியாது. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு. நீ அது மாதிரி இப்போ சசிகலா ஒரு கொடியை மட்டும் காமிச்சிட்டு, எம்ஜிஆர் ஜெயலலிதா போட்ட கொடியை மட்டும் காமிச்சிட்டு இன்னும் பேர் சொல்லல, வேற சொல்ல ஏதோ அதிமுகன்னு ஒன்று கடைசியாக முடிதான், அது மட்டும் கேள்விப்பட்டேன். அது எல்லாம் வேண்டாம், அதிமுக தான் முடிஞ்சதே இல்லை. நீங்கள் அதிமுகவுக்கு அறிவாலயத்தில் ஒரு பிரான்ச்சு, இன்னும் எத்தனை பிரான்ச்சு வந்தானே, பண்டுட்டி ஒரு பிரான்ச்சு, சசிகலா ஒரு பிரான்ச்சு, அது மாதிரி பிரான்ச்சாக இருக்கட்டும், தப்பு இல்லை. நீங்கள் இன்றைக்கி திமுகவில் சார் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் யோசனை பண்ணி பாருங்கள். கருணாநிதியினுடைய மகன் பேரன் இந்த வகைரா தவிர சார் முக்கால்வாசி பேர் அதிமுகலேருந்து போனவன் தான் சார் அந்த கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். கொடுத்து சிவந்த கரம். எம்ஜிஆர் கிட்ட வளர்ந்த பிள்ளைகள், ஜெயலலிதா கிட்ட பணியாற்றியவர்கள், இவங்கெல்லாம் போய் சேர்ந்த பிறகு தான் சார் 4 பேருக்கு சோற போட்டானுங்க. அப்படி போட்டவங்களால் தான் சார் இன்றைக்கி அந்த கட்சிக்கு ஏதோ ஓட்டு வருது அல்லது சீட்டு வருது. ஒரிஜினல் திமுக காரங்கிட்ட வந்து கருணாநிதிக்காக இருந்தவங்ககிட்ட வந்து அந்த கட்சி இருந்தால் நிச்சயமாக வந்து வரவே வராது சார். அதிமுக காரன் இன்றைக்கி அந்த கட்சியை வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். எந்த காரணத்துக்காக போனாங்கிறது வேறு விஷயம். இங்கே சம்பாதிச்சானா இல்லை வந்து இங்கே இந்த கட்சியால் வந்து வெளிச்சத்துக்கு வந்தானா பதவிக்கு வந்தானாங்கிறது வேறு. அந்த உணர்வு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற உணர்வு அதிமுகங்கிற கட்சியில் இருந்தவனுக்கு தான் இருக்கும். அவன் தான் அங்கே போய் நீங்கள் யாரை வேணாலும் எடுத்துங்க, எப்படி வேணாலும் பேசுங்க. KKSஆராக இருக்கட்டும், ரகுபதியாக இருக்கட்டும், ஏவா வேலுவாக இருக்கட்டும், இந்த சேகர் பாபுவாக இருக்கட்டும், முத்துசாமியாக இருக்கட்டும், ராஜகண்ணப்பனாக இருக்கட்டும், இன்றைக்கி மந்திரிகளாக இருக்கிறவன், எம்எல்ஏவாக இருக்கிறவன், பல பேர் வந்து இங்கேருந்து போன ஒரு 18-20 பேர். அந்த 20 பேர் தான் தமிழ்நாடு முழுக்க திமுகங்கிற ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கானே தவிர ஒரிஜினல் திமுக காரன் எவன் நடத்தவும் இல்லை. ஸ்டாலினுக்காக அந்த கட்சியில் வந்தவன் நேரு மாதிரி ஆட்கள் வந்து மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சுக்கிட்டு தான் இருக்கானே தவிர உண்மைகள் மக்களுக்கு போய் சேரணும். திமுகனா என்ன, அதிமுகனா என்னன்னு தெரியணும். என்னவோ வானத்திலேருந்து குதிச்சு ஸ்டாலின் வந்து அந்த கட்சியை காப்பாற்றுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வர்றவங்களெல்லாம் அவர் சேர்க்குறாருன்னு சொன்னால் அவருக்கு தோல்வி பயம் வந்துடுச்சு. காங்கிரஸ் கையை விட்டு போயிட்டால் 10 சீட் ஜெயிக்க மாட்டோன்ற நிலைமை வந்துடுச்சு. இது மாதிரி 1-2 பேரை பிடிச்சி அவங்க ஏதோ சார் தேமுதிகவை சேர்த்துருக்காருல்ல சார், விக்ரமராஜான்னு ஒரு பெரிய ஆளை உருவாக்கியிருந்தே திமுக தான்.
கருணாநிதி தான் உருவாக்கினார். ஒன்னாப்பாவும் வெள்ளையன் கூட இருந்தவரை ஒரு பேரவையை ஆரம்பிக்க சொல்லி எல்லாம் பண்ணார் சார். அவருடைய பையனை வந்து எம்எல்ஏ ஆக்கினார். பிரபாகர் ராஜா நேற்று எதுக்கு சார் விக்ரம் ராஜா போய் எடப்பாடியாரை பார்த்தா? சொல்லுங்கள் சார், உங்கள் கூடயே தான் சார் இருக்கணும். பையன் எம்எல்ஏ சார், இப்போ சிட்டிங் எம்எல்ஏ, எதுக்கு சார் போனாப்புல? சொல்லுங்கள் சார், பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கேள்வி கேட்க நான் பதில் சொல்கிறேன். நான் கேட்ட ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. எதுக்காக சார் போனார்? விக்ரம் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கு திமுக இனிமேல் வராதுன்னு. திமுக இனிமேல் வராதுன்னு இவர் எல்லாம் சாதுரியம் பலப்படுத்துகிறாரு. தேமுதிகவை சேர்த்த விக்ரம் ராஜா பையன் உஷாராயிட்டாப்புல. ஏன்னா விருகம்பாக்கத்தில் தேமுதிக சீட்டை கொடுத்துருவாங்க பார்சாரதிக்கு. நமக்கு சீட்டு கிடையாதுன்னு பையன் அப்பாவை போய் ஐயாவை பாருன்ட்டா, முடிஞ்சு போச்சு. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து கித்தாப் காட்டிக்கிட்டு எங்கள் கட்சி வந்து 200 ஜெயிக்கும் 2.0, இந்த கஞ்சா ஒழிப்புக்கு போட்டார்ல டிஜிபி ஒருத்தர், யார் அவர் பேரை சொல்லுங்கள் சார், எனக்கு மறந்து போச்சு. யார் சார் அவர்? அது மாதிரி இவர் ஏழை விட்டுக்கிட்டு இருக்காரு, போட்டுக்கிட்டு இருக்காரு 2.0 3.0ன்னு. ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஓபிஎஸ் அவர்கள் அம்மாவால் பாராட்டப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு விஷயமா இருக்கு சார். அம்மாவால் படாதவர் யார் சார்? அதிமுக முதலமைச்சரை ஆக்கிட்டு சார். போனாங்க. முதலமைச்சரானது வந்து இப்போ நீங்கள் சில இதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல வைக்காதீங்க. இவர் அம்மாவை முதலமைச்சர் ஆக்கினாங்க. அம்மா ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் ஸ்டாப் கேப்க்கு வந்து சசிகலா இவரை வந்து குழந்தாரு அவங்க ஜாதிக்காரங்கன்னு சொல்லி சும்மா ஒன்றும் தெரியாதவங்ககிட்ட வந்து பேசலாம் சார். அம்மா பாராட்டினாங்க. நான் ஒன்றும் இல்லை சார், அங்கே பாருங்கள் சார், என் கையால் 2011 அந்த அம்மா வந்து மைசூர் ராஜகணபதி சிலை என்கிட்ட வாங்குச்சு. ஒரு 10 வருஷம் எந்த பரிசும் வாங்கலை. 10 வருஷம் பரிசு பொருள் கேஸ் ஒன்று இருந்தது. கேஸ் முடிகிற வரைக்கும் எங்கள் யார்ட்டையும் எதுவும் வாங்கலை. அந்த கேஸ் முடிஞ்ச மறுநாள் எங்கிட்ட வாங்கினாங்க மைசூர் ராஜகணபதி சிலை செக்ரட்டேரியட்டில் வச்சு. எனக்கு என்னமோ கொடுக்கணும்னு தோணுச்சு. அந்த மாதிரி ஜெயிச்சு வந்த உடனே ஆஸ் எ ஜேர்னலிஸ்ட்னா எங்கிட்ட அது ஒன்று இருந்து பழிங்க அது வாங்கினாங்க. அதுக்காக நான் வந்து கழட்டி கித்தாப்பா? அம்மா யாரை பாராட்டி? இப்போ அதிமுக இருக்கிற அத்தனை பேரையும் அம்மா பாராட்டியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை பாராட்டலையே. எடப்பாடி பழனிசாமி வந்து 1989 ஸ்டாலின் இங்கே ஜெயிக்கும் போது அவர் சேவலில் ஜெயிச்சவர் தானே. இல்லை, இதிகாசத்தெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணி பன்னீர்செல்வத்தை அம்மா அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போ இது என்ன மாதிரியான ஒரு சார்? உங்களுக்கு சில விஷயம்லாம் தெரியல. அம்மா அப்பாவும் 2016 இறந்து போயிட்டாங்க. இவரை விட ஓஹோன்னு அம்மா வந்து சேடப்பட்டி முத்தியாவை பற்றி பேசியிருக்காங்க. சேடப்பட்டி முத்தியானா யார் தெரியுமா? அம்மா வந்து சபாநாயகராக வச்சுருந்தாங்க தலைவர் காலத்தில். ஒரு எம்எல்ஏ. அம்மா வந்து அவரை மத்திய அமைச்சராகவே 98 வச்சாங்க. அவரோட பையன் கல்யாணம் மணிமாறன் இப்போ திமுக இருக்கா போல கல்யாணம் இங்கே அண்ணா நகரில். அம்மா பேசினது என்ன தெரியுமா? ஓஹோன்னு பேசினாங்க. பேசி 15 நாளே அவர் கட்சி விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் போய் அவர் திமுகவில் சேர்ந்தார். பையன் நாங்கள் மாவட்ட செயலாளர் ஆக்கினார். எம்எல்ஏக்குனோட தோத்தார். அதெல்லாம் வேறு சார். அந்த நேரத்தில் உங்களுடைய செயல்பாடு நல்லா இருந்தால் பாராட்டுறாங்க, செயல்பாடு சரியில்லைன்னா தூக்கி அடிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இதே அதிமுகவில் 18 ஸ்டால்வார்ட்ஸில் தூக்கி அடிச்சிருக்காங்க. குழந்தைவேலு, திருநாவுக்கரசு, ரகுபதி, அப்புறம் உக்கம்சந்து, ஒரு 18 பேரை ஒரே ஸ்ட்ரோக்கில் அடிச்சிருக்காங்க. அந்த 18 பேர் அம்மா அவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தவங்க. தப்பு பண்ணால் தூக்கி அடிக்கிறாங்க. அதே பாணியில் இபிஎஸ் இப்போ வந்து கட்சியை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஜெயலலிதா அவருடைய ஆன்மா மன்னிக்குமா ஓபிஎஸ் சார்? ஜெயலலிதாவுக்கு ஆன்மான்னு மட்டும் இருந்துன்னு வச்சுங்க. நான் ஜெயிலுக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய ஆறுயிர் தோழி உன்னியை வந்து ஸ்டாப் கேப் முதலமைச்சராகிச்சே, நீ வாட்டுக்கு வந்து இப்படி பண்ணி திமுகவுக்கு போய் சேர்றியே, என் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த திமுகவை நான் எதிர்த்துக்கிட்டு இருந்தேனே, இப்படி பண்ணலாமா டா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா தலைவர் பற்றி எம்ஜிஆருக்கும் ஓபிஎஸ் வந்து எம்ஜிஆர் சினிமாவில் தான் பார்த்துருப்பாப்புல. மற்றபடி ஆகையால் அவருடைய ஆன்மா மன்னிப்பு ஜெயலலிதாவுக்கு நேரடியாக தெரியும். அந்த எனக்கு இந்த ஆன்மா அது இதுங்கிறதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. இல்லை, எல்லாருக்கும் விஜயகாந்தனுடைய ஆன்மா மன்னிக்கவே மன்னிக்காது. எப்படி மன்னிக்கும்? விஜயகாந்தனுடைய ஆன்மா எப்படி சார் மன்னிக்கும்? நீ வந்து அவர் பெரிய அவர் ஒரு நல்ல எண்ணத்தில் இல்லாதவங்களுக்கோ இல்லை ஏழை வாழைகளுக்கோ சீப்பாக வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும் ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டினார். அந்த கல்யாண மண்டபத்தை இடித்து நாசம் பண்ணி இன்றைக்கி அது வந்து அது என்ன சொல்கிறது, பரியல் கிரவுண்டெல்லாம் ஆகிப்போச்சு. அந்த கல்யாண மண்டபம்ன்ற இடத்த பரியல் கிரவுண்ட் ஆக்கிட்டாங்கல்ல, வேறு எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆகையில் அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. நான் என்ன எண்ணத்தோடு எழுப்பின ஒரு பெரிய கல்யாண மண்டப மாளிகையை இந்த அளவுக்கு ஆக்கின டிஆர் பாலு கும்பல்கிட்ட போய் நீ சரணடைஞ்சிட்டியேன்னு அவருக்கு ஆன்மான்னு ஒன்று, ஆன்மான்றது உண்மை என்று சொன்னால்
அது பிரேமலதாவை மன்னிக்காதுன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. சசிகலா இப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேர் இன்னும் ஒரு வாரத்தில் அறிவிக்க போகிறதா செய்தி. இது ஏதாவது இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பக்கம் ஓபிஎஸ் திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டாரு, அது தென் மாவட்டங்களில் ஏதோ தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சில பத்திரிகையாளர் சொல்கிறாங்க, விமர்சகர்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி சசிகலாவும் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர், அந்த பகுதியில் அவங்களுக்கு செல்வாக்கு இருப்பதாக பார்க்கப்படுது. சசிகலா தென் மாவட்டத்தை சேர்ந்தவரா? இல்லை, அந்த சமூக ரீதியாக பார்க்கும்போது சசிகலா எந்த தொகுதியில் சார் நிற்பாங்க இந்த வாட்டி? அதெல்லாம் கலந்து ஆலோசிச்சுட்டு இருக்காங்களா லீகலா? சார் நிற்கவே முடியாது அந்த மாதிரி. நீங்கள் வாட்டுக்கு லீகலாக ஆலோசிக்கிறாங்களா? 4 வருஷம் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்து 6 வருஷம் நிற்க முடியாது சார். 2027 வரைக்கும் இந்த மாதிரி நிற்கவே முடியாது. அப்புறம் கலந்து இது மாதிரி தான் நீங்கள் இப்போ சொன்னீங்களே, அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், இந்த 200 ரூபா ஊப்பீஸ் எல்லாம் இது மாதிரி தான் உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொல்கிறது சார், அந்த சமூக ரீதியாக ஜாதி ரீதியாக இவங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குல்ல. இவங்களுடைய சொந்த ஊர் மன்னார்குடி மாஃபியான்னு இன்னைக்கு நாளை காலையில் நக்கீரன் தான் இவங்களுக்கு ஓகோன்னு பாராட்டி எழுதும். மன்னார்குடி மாஃபியான்னு எழுத ஆரம்பிச்சதே நக்கீரன் தான். அந்த மன்னார்குடியில் இவங்க வந்து சமுதாய செல்வாக்கு மிக்கவர்கள் தானே. அதிமுக எத்தனை தடவை ஜெயிச்சிருக்குன்னு யாராலையோ சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் சார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு 91 ராஜீவ்காந்தி அசாசினேஷன், குமார்னு ஒரு ஆள் ஜெயித்தான் அதிமுக சார்பில், ரெட்டலை. அதுக்கப்புறம் 2011 திமுக வந்து எதிர்கட்சி அந்தஸ்து கூட வராத நேரத்தில் ராமச்சந்திரன் ஒரு ஆள் ஜெயித்தான். அதை தவிர 89லேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட மன்னார்குடியில் வந்து ஜெயிச்சது கிடையாது சார். சமுதாயம் முழுக்க வந்து தேவமார் சமுதாயம் இருக்கிற இடம் சார் அது. டிஆர் பாலுடைய பையன் டிஆர்பி ராஜாவை 3 தடவையாக ஜெயிக்க வைக்கிற நீயும் உன் குடும்பமும், உன் தம்பி ஒருத்தன் திவாகர் காலேஜ் நடத்துகிறாருங்க, எல்லாருமா சேர்ந்து திமுகவை ஜெயிக்க வச்சுட்ருக்கீங்களே தவிர நீங்கள் வந்து அங்கே போய் நில்லு. 2007 சார் இந்த மாதிரி நிற்கலாம், 2027 இந்த மாதிரி நிற்கலாம் சார். மன்னார்குடியில் அதிமுக எம்எல்ஏ வந்தால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இது பண்ணி ராஜினாமா பண்ண சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து நிற்க சொல்லுங்கள் சார். அங்கே சசிகலாவை நின்று ஜெயிக்க சொல்லுங்கள் சார். சும்மா ஏதோ பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெள்ளை துணியில் வந்து ஒரு 3 உருவத்தை அடிச்சுட்டு பேர் சொல்கிறதுக்கு உண்டால குழந்தை பெற்றுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். முடிவு எந்த ஒரு குடும்பத்துலையும் சார். நீங்களே நாளைக்கு உங்கள் வீட்டில் வந்து கன்சீவ் ஆகிருக்காங்கன்னு சொன்னால் ஆம்பளை பிறந்தா அப்பா பேர் வைக்கலாம், பொம்பளை பிறந்தா அம்மா பேர் வைக்கலாம்னு யோசனை பண்ணுவீங்க. நீ ஒரு பேப்பரை இப்போ ஒரு துணியை காமிச்சிட்டு பேரை அப்புறம் சொல்கிறேன்னு சொல்கிறதுக்கு என்ன உங்களுக்கு கித்தாப்பு? ஆகையால் இந்த பூச்சாண்டியெல்லாம் சார் தென் மாவட்டம், நீங்கள் தஞ்சை மாவட்டம் பக்கம் இருக்காங்கல்ல சார், அங்கே இருக்கிற தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்களை முக்கால்வாசி தென் மாவட்ட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரே ஒரு சின்ன விதிவிலக்கு எப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற பேனரில் ரெட்டலையில் போன விட்டு தினகரன் ஒரு தடவை ஜெயித்தார் பெரிய குளத்தில். 2வது தடவை அவரால் ஜெயிக்க முடியல. இங்கேருந்து மெட்ராஸ்லேருந்து போன ஆருண் பாய் தான் ஜெயித்தார். ஃபஸ்ட்டு டைம் ஏதோ ஓட்டை போட்டாங்க. ஆகையால் இதெல்லாம் நீங்கள் சசிகலான்னு இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அலை அடிக்கிற இடத்துல எதுவுமே இதெல்லாம் கரை ஒதுங்கும். இந்த எலெக்ஷன் வந்து ஒரு பெரிய அலை அடிக்க போகுது. அந்த ஆலையில் எப்படி வந்து இப்போ என்ன எல்லாரும் போய் மூழ்கிற கப்பலில் ஏறி இருக்காங்க. ஓபிஎஸும் போய் அதில் ஏறி இருக்காரு. இது மூழ்க போகுதுன்னு தெரிஞ்சு காங்கிரஸ் வெளியே ஓட போகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு இருக்காரு ஸ்டாலின். மக்கள் வந்து சரியான முடிவை சொல்லுவாங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.